இந்தியா கணிப்பின் அடிப்படையில் ஒரு நட்சத்திர வேட்பாளர் சென்னையில் முக்கியமான தொகுதியில் போட்டியிடக்கூடியவர் பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிப்பு கொடுத்திருந்தாங்க. தற்போது கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 7வது சுற்று முடிவில் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் சேப்பாக்கம் தவிர்த்து மற்ற எல்லா தொகுதிகளிலையும் தற்போது தாவேக முன்னிலையில் இருக்கு அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க தற்போது முன்னிலை வகிப்பது யாருக்கான வாக்குகள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக வேட்பாளர் அரவிந்த் அங்கு 467 வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கு முன்னிலை வகிக்கிறார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் தாவேக வேட்பாளர் அரவிந்த் பெற்ற வாக்குகள் 3703, திமுக வேட்பாளர் 3236, அதிமுக வேட்பாளர் 1118 வாக்குகளை ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். மொத்தம் 140 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. அதுல 54 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 49 தாவேகவும் 37 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு நம்பரை பார்க்கிறோம். நம்பர் ஏறுது. நீங்க சொன்னது போல அது ஒரு மும்முனை போட்டி. அல்லது மனுசுந்தரமும் சொல்றார் இது ஒரு ஹங்க நோக்கி நகருதா அப்படிங்கிற ஒன்றும். அது சொன்னதை போல இன்னும் நமக்கு நிறைய சுற்றுகள் இருக்கு. அப்படி பார்க்கலாமா? ஆமா, நிச்சயமா சார். இது ஆனால் இது பெரும்பாலும் இது தொங்கு நோக்கி தான் நகருது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதிமுகவுக்கு செல்வாக்கான தொகுதிகள் பகுதிகளில் கூட கொங்கு மண்டலத்திலையும் தாவேகா கோலோச்சி இருக்கு, சென்னை மண்டலத்திலையும் கோலோச்சி இருக்குன்னா அப்போ இது நிச்சயமாக ஒரு தொங்கு சட்டசபையை நோக்கி தான் இது நகர்த்துது களத்தை அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். இப்போ ஒரத்தநாடு கூட பார்த்தோம், தாவேகா முன்னிலையில் ஒரத்தநாடுல வைத்தியலிங்கம் ரொம்ப செல்வாக்கான நபர், அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தார், ஒரு வேட்பாளரும் ஆகியிருந்தார். அவ்வளவு செல்வாக்கான நபர்கள். இது சுற்றுகள் தான். சுற்றுகளில் பின்னடைவு என்பதும் தாவேக்காலாம் தெரியாத முகம் 50 நம்பர் மாறி இருக்கு. இப்போதைக்கு 142 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் தற்போது 55 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 51 தொகுதிகளில் தாவேகவும் 38 தொகுதிகளில் அதிமுக அப்படிங்கிற அளவுக்கான சூழலா தற்போது நம்ம பார்க்கிறோம். ஆமாம் சார், நிச்சயமா இது கிட்டத்தட்ட ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கிறத நோக்கி அது நகர்ந்து விட்டது அப்படின்னு தான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட யாருக்குமே ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் தான் ஏற்படுமாக இருக்கும். கூட்டணியாக கூட பெரும்பான்மை என்கிற இடம் நமக்கு இன்னொரு 5 சுற்றுகள் போனால் தான் தெரியும். மற்றபடி யாருக்கும் தனிப்பட்ட வகையில் பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறது தான் களம் காட்டுது. திமுக வெர்சஸ் தாவேகா என்பதை போல தான் கூர்மையாக களம் மாறிட்டு இருக்கு. அதிமுக அடுத்தடுத்த சுற்றுகளில் ஏறி வரலைன்னா பின்னடைவு தான் அவங்களுக்கு அப்படின்னு. ஓகே, நம்ம தற்போதைய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் சிவசங்கர் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு தாவேக வேட்பாளர் தற்போது 2வது இடத்திலும் அதிமுக வேட்பாளர் 3வது இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்க்கிறோம். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர், அதே போன்று நாம் இப்ப பார்க்கக்கூடிய தொகுதி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி. அங்கு தாவேக வேட்பாளர் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். ஆர் குமார் தற்போது 3826 வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஹசன் மௌலானா தற்போது 2459 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பெரும்பாலான முக்கிய தொகுதிகளில் தற்போது தாவேக வேட்பாளர்கள் முன்னிலை அல்லது 2வது இடம் அப்படிங்கிற ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆர் குமார் வேளச்சேரி தொகுதியில் தாவேக வேட்பாளர் 3826 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். ராணிப்பேட்டையில் அமைச்சர் ஆர் காந்தி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய வாக்கு நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் தாகிரா 5113 வாக்குகளை பெற்று தற்போது முன்னிலையில் இருக்கிறார். அமைச்சர் ஆர் காந்தி தற்போது 3672 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்து தாவேகனுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 146 தொகுதிகளில் தற்போது முன்னிலையில் இருப்பது அப்படின்னு பார்த்தா தாவேக தான். 56 தொகுதிகளில் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். 52 திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. 38 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். இந்த நம்பர் ரேபிட் அண்ட் சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கிற அளவில் தான் ஏறிக்கிட்டு இருக்கு. 56 தொகுதிகள் எப்படி பார்க்குறீங்க? இது யாருமே சரியாக கணிச்சிருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் தாவேகாக்கு லீடு கொடுத்தாங்க போஸ்ட் போல் எக்ஸிட் போல் சர்வேயில். இது நமக்கு இப்போ ஒரு 1.5 மணி நேரமாக நம்ம பார்த்துட்ருக்க ட்ரெண்ட்ஸில் இது அப்படியே செட் ஆகிட்டுருக்கு. அதாவது திமுக 51, அதிமுக 30, 35, இப்போ 39 அப்படியே ஸ்டாப் ஆகியிருக்காங்க. ஆனால் தாவேகா பெருவாரியாக கெயின் ஆகி இப்போ 58, 60 அப்படின்னு போயிட்டுருக்காங்க. நான் சொல்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கிற ஒரு போட்டி தான்.
குறிப்பாக இப்போ எத்தனை தொகுதிகளில் அதிமுக முதலிடம் 2ஆம் இடம் வருவாங்கன்றதை பார்க்கணும். அது பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இது தொங்கு சட்டமன்றம் ஆகுமா, இல்லை இதில் யாராவது ஒருத்தவங்க கிளியராக வந்து முன்னிலை வகிக்க போகிறாங்களா அப்படின்றத. ஏன்னா இந்த ட்ரெண்ட்ஸ் ஹோல்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கு. குறிப்பாக அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னா, இப்போ நம்ம மேற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதரவு இருக்குது. அதை தாண்டி தென் மாவட்டங்கள்லேயும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குன்றது தான் இதுலேருந்து தெரிகிறது. நான் சொன்ன மாதிரி காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னையில் தாவேகாக்கு ஆதரவு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதை தாண்டி அடுத்த கட்டமாக மற்ற மாவட்டங்கள்லேயும் மற்ற பிராந்தியங்கள்லேயும் அவர்களுக்கு பெருவாரியான ஆதரவு இருக்குது அப்படின்றது நமக்கு இப்போ தெரிகிறது. 60 இடம் 63 இடத்துல இப்போ தாவேகா முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அவங்கள நோக்கி போயிருக்கு. இதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, அங்கே ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு இருந்திருக்கு. இரண்டாவது, எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டியான ஒரு அதிமுக பாஜக கூட்டணியை தவிர்த்து மக்கள் வந்து தாவேகாக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரிகிறது. அதனால் இது நான் சொன்ன மாதிரி ஒரு பின்பகல் ஒரு 2 மணிக்கு நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஏன்னா மார்ஜின்ஸ் இப்போ எல்லாமே சின்ன மார்ஜினாக தான் இருக்குது. குறிப்பாக கிராமப்புறங்கள்லேருந்து வர வேண்டிய செய்திகள், தரவுகள் இன்னும் நமக்கு நிறைய பாக்கி இருக்குது. 150 தொகுதிகளில் இப்போதைக்கு நமக்கு செய்தி வந்திருக்கு. இன்னும் ஒரு 82, 84 தொகுதிகள்லேருந்து நமக்கு செய்திகள் வரணும். அதுவும் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ட்ரெண்டு செட் ஆகிடும். ஆனால் இந்த இப்போ போன 1 மணி நேரம் நம்ம பார்த்த அந்த ஒரு ப்ராக்ரஸோ அந்த ட்ரெண்டோ இப்போ நமக்கு தான் அதுதான் ஃபைனலாக இருக்கும்னா கண்டிப்பாக இது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தான் போகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு மாதிரி ஈக்குவலாக தான் வந்து நிற்க போகிறாங்க. 80, 90, 80, 90, 60 அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இந்த நேரத்தில் தெரியுது. எஸ், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக முன்னணி நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போதைய சுற்று அடிப்படையில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். மொத்தமுள்ள கிடைத்திருக்கக்கூடிய சோஃபார் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 150 தொகுதிகளில் சராசரியாக 154 63 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. 49 திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பரையும் பார்க்கிறோம். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 154 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதில் சராசரியாக 63 தொகுதிகளில் தற்போது தாவேகா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. திமுக 49 இடங்கள்ல அங்கு முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். 42 அதிமுகவுடைய நம்பர்ஸ் கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 42 இடங்கள்ல அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு தற்போது தாவேகா வேட்பாளர் முன்னிலை சந்தித்திருக்கிறார். செல்வ பெருந்தகையை முந்தி தற்போது தாவேகா வேட்பாளர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 154 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது தாவேகா வேட்பாளர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகா வேட்பாளர் அங்கு முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய வாக்கு நிலவரங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அங்கு தாவேகா வேட்பாளர் தென்னரசு 3743 வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை 2347 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் பழனி 2825 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் சிந்து 262 வாக்குகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி தாவேகா வேட்பாளர் பாபு VS பாபு தற்போது 4130 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 886 வாக்குகள் வித்தியாசத்தின் அடிப்படையில் தற்போது தாவேகா வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். அதிமுக வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் 1200 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளருக்கான வாக்குகள் இல்லை. ஓட் டிஃபரன்ஸ்